மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து 44, 45, 46 மற்றும் 47வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை உபன்யசிப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உதய வேதாந்தாச்சாரியரான காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ராஜஹம்சம் சுவாமி. பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமியினுடைய திருப்பேரனார். காஞ்சிபுரத்திலே நித்தியவாசம் செய்து வருகிறார். அருளிச் செயல் வல்லவரான இவர் தேவராஜ பெருமாளுக்கு அத்தியாபக கைங்கரியத்தை விடாமல் செய்து வருகிறார். அந்த சுவாமியினிடத்தில் இருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். பக்தியை வளர்த்து கொள்வோம். வாரீர். பூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசையனருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாத நண்பர் தாழ் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் பதின்மன் என்பது சம்பிரதாயமுள்ள பெரியோர்களாலே தெரிவிக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆழ்வார்களுடைய அவதாரத்தினுடைய முதன்மையை பற்றி முதலிலே அவதரித்த காரணத்தினாலே பொய்கையார் பூதத்தார் பேயார் என்னும் இவர்கள் முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகின்றார்கள். அந்தமிழால் நற்கலகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்து அவதரித்தவர்கள் என்பது மாமுனிகளின் ஆச்சரியமான திருவார்க்கு. புறவிருளை போக்கும்படியான ஆதித்யாதி தேஜோ பதார்த்தங்கள், ஆனால் அஞ்ஞானமாகிற உள்ளிருளை போக்குமவர்கள் சிவைத்தவர்களாகிய ஆழ்வார்களிலே. இவர்கள் போக்குவதும் வருத்தும் புறவிருள் என்று அமதனாராலே கொண்டாடப்பெற்றுள்ளது. கதிரவன் குடந்த சிகரம் வந்தணைந்தான் கனையிருளகன்னது என்னும்படி பாக்கியாந்தகாரத்தை போக்கிக் கொண்டு உதிக்குமிலே ஆதித்யன். ஆனால் உள்ளுக்குள்ள அஞ்ஞானாந்தகாரம் கழிவது யாராலே என்றால் தமோ பாக்கியம் வினஸ்யேத்து பாவகாதித்ய சந்நிதௌ பாக்கியாம் அபியந்தரஞ்செய்வ விஷ்ணு பக்தார்க்க சந்நிதௌ என்கிற பிரமாணத்தின்படி ஸ்ரீவைஷ்ணவ அவதார விசேஷத்தினாலேயே இந்த உள்ளிருள் போகும்படியான பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு அவதாரம்தான் ஆழ்வார்களுடைய அவதாரம். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே முதலாம் அவர்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார். அதிலேயும் வையந்தகலியா வார்கடலே நெய்யாக என்று ஒருவர் ஆச்சரியமாக வையம் வார்கடல் வெய்ய கதிரோன் என்று இப்படிப்பட்ட சொற்களை சொல்வது பூமியாதி வஸ்து விசேஷங்களை சொல்லி உபலட்சண மரியாதையிலே
லீலா விபூதியை சொல்லுவதாக நம்முடைய பெரியவாச்சான்களுடைய நிர்வாகம். அடுத்து இரண்டாமவரான அவர் ஆச்சரியமாக முதற்பாசுரத்திலே விளக்கேற்றினேன் நாரணர்க்கு என்று நாராயணனை வர்ணித்தார். மூன்றாம் திருவந்தாதியில முதல் பாசுரத்திலே பேயாழ்வார் தமிழ்த்தலைவன் என்று கொண்டாடப்படும்படியான பெருமை பெற்றவரானவர். திருக்கண்டேன் என்று பரமாத்மாவுக்கு பிரதம நிரூபகமான பெரிய பிராட்டியாரை சொல்லி அவனை ஸ்ரீமான் என்று வர்ணித்தார். இப்படி பரமாத்ம ஸ்வரூப விஷயக ஞானத்தை சம்சாரிகளுக்கு ஏற்படுத்தி இருளை போக்கினவர்களே இம்முதலாழ்வார்கள். அப்படிப்பட்ட முதலாழ்வார்களுக்குள்ளே மூன்றாமவரான பேயாழ்வார் திருமயிலையிலே அவதரித்து ஓடித்திரியும் யோகிகளாக இருந்து திருக்கோவலூரிலே இவர்களை எம்பெருமான் சேர்ப்பித்து, அதனாலே முதலாமவர் ஒரு விளக்கேற்ற, இரண்டாமவர் மற்றொரு விளக்கேற்ற, இந்த இரண்டு விளக்கினுடைய காந்தியிலே மூன்றாமவரான பேயாழ்வார் சியப்பதியாகிற நாராயணனை சேவித்து அவனுக்கு பல்லாண்டு பாடும்படியான பெருமை பெற்றார். அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் திருவந்தாதி ரொம்ப அருமையான ஒரு திவ்ய பிரபந்தம். இதற்கு அருமையான தரியன், அதை அருள் செய்தவர் குருககாவலப்பன் என்கிற மகதாச்சாரியர், ஆளவந்தாருடைய சிஷ்யர். யோக ரகசியத்தை தன்னுடைய கைக்கொண்டிருந்தவர். ஆனாலும் ஆளவந்தாருக்கு யோக ரகசியத்தை அருள்வதாக தெரிவித்தும் அவராலே பெற முடியாதபடிக்கு அபாக்கியம் ஏற்பட்டது. எதனாலே என்றால், நாம் எல்லோரும் இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் போயிருக்கும். ஆளவந்தாருக்கு யோக ரகசியம் கிடைத்திருந்தால் அதெல்லாம் தெரிந்துதான் எம்பெருமான் அவரை திருவனந்தபுரம் யாத்திரைக்கு அழைத்து சென்று அங்கிருந்து மறுபடியும் காட்டுவன்னார் கோவில் அருகிலே அவரால் வர முடியாதபடிக்கு செய்து அந்த யோக ரகசியத்தை வேறு விதமாக மாற்றி அருளினார் என்று தெரிவிப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட குருககாவலப்பன் அருள் செய்த ஆச்சரியமான தனியன் சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காராறு கருமுகிலை காணப்புக்கு ஓரான் திருக்கண்டேர் என் உரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து என் மனசே உகந்து மகிழ்ந்து பேச வேணும். என்ன நல்ல அருமையான அழகோடு கூடியிருக்கக்கூடிய மாடங்களை உடைய திருக்கோவலூரிலே ஒரு இடைகழியிலே அந்த கார்காலத்துக்குடைய கரிய மேகம் போன்ற எம்பெருமானை பார்க்க முடியாத பாக்கியத்தை சேவிக்க புகுந்து நெஞ்சென்னும் உட்கண்ணாலே அனுசந்தானத்தை பண்ணி திருக்கண்டேன் என்று தொடங்கி 100 பாசுரத்தை அருள் செய்த பெருமை பொருந்திய பேயாழ்வாருடைய கடலை நீ நன்றாக மகிழ்ந்து பேச வேணும் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பேயாழ்வார் அருள் செய்த முதல் திருவந்தாதியிலே இப்பொழுது நம்முடைய அனுபவமாக இருக்கக்கூடியது 44, 45, 46, 47 என்கிற 4 பாசுரங்களை நமக்கு நியமனமாக கிடைத்துள்ளது. அந்த நியமனமடியாக இந்நாலு பாசுரங்களை விண்ணப்பித்து சத்த பெறலாம் என்று ஆரம்பிக்கிறேன். 44வது பாசுரம். உலகமும் ஊழியும் ஆழியும் ஒன்கேள் அலர்கதிரும் செந்தியுமாவான் பலகதிர்கள் பாரித்த பைம்பொன்முடியா அடியிணைக்கே பூரித்தன் நெஞ்சே புரி. என் மனமே, உலகம் ஊழியும் பிரளய காலமும் ஆழியும் கடல்களும்
அழகிய நிறத்தையும் மலர்ந்த கிரணங்களையும் உடைய சந்திர சூரியர்களும் சிவந்த நிறத்தை உடைய அக்னியும் இப்படி பலவிதமான பொருள்களாக எம்பெருமான் ஆகி அவர்களுக்கு எல்லோருக்கும் பிராகாரமாம்படியாக இருக்கக்கூடியவன். பல கதிர்கள் புறப்பட்டு விடுகின்ற ஆச்சரியமான பொன்முடியை உடையவனான எம்பெருமானுடைய திருவடி அணைகளுக்கே நீ எப்பொழுதும் விருப்பங்கொண்டு அவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேணும் என்கின்றார் பதபதார்த்தத்தினாலே. பெரியவாச்சான் பிள்ளையும் அப்பிள்ளையினுடைய உரையும் கொண்டு சில விஷயங்களை இப்பாசுரங்களுக்கு நாம் அனுபவிக்கலாம். அவதாரிக்க வைக்கிறார் பாருங்கோ. என் மனசே, உபய விபூதியும் உடையவனான சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை ஆශ්‍රயிக்கப்பார் அப்படின்றார். ஆக உபய விபூதியும் யாருக்கு சொத்து வென்றால் எம்பெருமானுடைய சொத்து. ஆண்டாள் ரொம்ப நன்னா தெரிவிக்கிறாள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் என ஆச்சரியமான பாசுரத்தினாலே புவனியும் விண்ணுலகும் ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் யாரவன்? செங்கோலுடைய அந்த செங்கோலை கொண்டு உபய விபூதியும் நிர்வகிக்கிறவன் எம்பெருமான் என்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே. அதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் இந்த பேயாழ்வாருடைய பாசுரம். அந்த பேயாழ்வாருடைய பாசுரத்தை உட்கொண்டுதான் பேசித்து பேசும் ஏககண்டர்களான ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களுடைய திருமகளாகிற ஆண்டாளும் அவ்வார்த்தையை சொன்னாள். ஆகையினாலே உபய விபூதியும் உடையவன் எம்பெருமான், அவனுடைய திருவடிகளை ஆශ්‍රயிக்க வேணும். எப்படி வார்த்தை? உலகமும் ஆவான், எல்லா உலகங்களும் நீதான். எல்லா உலகங்களையும் அப்படியே அந்த சொல்லுக்குள்ளே அடங்கும்படியாக அவற்றை பிரகாரமாக கொண்டவனாய் அவற்றுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஊழியும் ஆவான், சிருஷ்டி தசையிலே இருந்தபோது முன்னே சொல்லப்பட்ட எல்லா உலகங்களும் சம்ஹரிக்கப்பட்டு காலம் ஒன்று மட்டுமே நிற்கும்படியான பிரளய காலத்தையும் பிரகாரமாக உடையவனாய் இருப்பவன்தான் எம்பெருமான். ஆழியுமாவான், அவனே கடலுமாவான். அப்பிரளய காலத்திலே உலகையெல்லாம் விழுங்கி நில்லாத பெருவெள்ளமாய் இருக்கக்கூடிய பிரளய நீரையும் தனக்கு பிரகாரமாக உடையவன். இதுவும் அல்லாமல் உலகம் என்று சொல்லப்பட்ட அந்த உலகத்திலே அடங்கியிருக்கும்படியான பொருள்களில் சிலவற்றை சொல்லுவதற்கு ஆரம்பித்து அந்த காரணத்தினாலே கடல்களையும் பிரகாரமாக உடையவன் என்று இரண்டாவது அர்த்தத்தையும் இந்த விதத்திலே தெரிவிக்கின்றார்கள். ஒன்கேள் அலர்கதிரும் ஆவான், ஒளி பொருந்திய நிறத்தை உடையவனாகவும் விரியும்படியான கிரணங்களை உடையவர்களாக இருக்கும் சந்திரசூர்களையும் கூட தனக்கு பிரகாரமாக உடையவன் இவ்வெம்பெருமானே. செந்தீயும் ஆவான், சிவந்த அக்னியையும் தனக்கு பிரகாரமாக உடையவன். கீழே சொல்லப்பட்ட இவ்வளவு விஷயத்தினாலே லீலா விபூதியை தனக்கு சொத்தாக உடையவன் என்பது காட்டப்பெற்றது. இனி நித்திய விபூதியும் உடையவன் என்று கூறி அவனுடைய திருவடியிலேயே அன்பு செலுத்து என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் பேயாழ்வார். பல கதிர்கள் பாரித்த பைம்பொன் முடியான், திவிசூரிய சகசிரஸ்ய
பவேத் யுகபத்யுதிதா யதி யதிபாகா சதுரசீலா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனः. ஆகாயத்திலே 1000 சூரியர்கள் ஒரே காலத்திலே தோன்றினாலும் எவ்வளவு ஒளி இருக்குமோ அந்த ஒளிக்கற்றையை விட பரமாத்மாவின் ஒளி விஞ்சி இருக்கும். ஒப்பாகவும் சொல்லலாம், ஆனால் அதை விட மேலானது தான். 1000 சூரியர்களை விட மேலானது தான். ஆனால் என்ன காரணம்னா, அவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான சக்கரம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல்கிறா? ஆச்சரியமாக அவன் 1000 சூரியர்களை உடையவன், 1000 சூரியர்களுடைய காந்தியை உடையவன் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கதிராயிரமே கலந்தரித்தால் ஒத்த நீன் முடியையும் உடையவன் என்கிறபடி 100,000 சூரியர்களை ஒன்று சேர்க்கும்படியான காரணத்தினாலே உண்டாகும்படியான ஒளியை உடைத்தானவனாக இருக்கின்றான். மேலும் பசும்பன் போல ஆசைப்படத்தக்க கிரீட்டத்தை உடையனாக அவன் பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். முடிவண்ணம் ஓராழி வையோன் 5வது பாசுரத்திலே சொல்கிறார். ஒரு சூரியன் திருமுடிக்கு உபமானம் இடும்படியான சமயத்திலே திருப்தியுறாமல் பல கதிர்கள் பாரித்த பைம்பொன் முடியான். பல சூரியர்களை இவ்விடத்திலே உபமானமாக சொல்லுகிறார். கதிர் என்று சூரியனை சொல்லுகிறது. அதுக்கும் இல்லாமல் மற்றொரு விதமாக கதிர் என்று கிரணத்தை சொல்லி பல கிரணங்களை புறப்படும்படியான சக்தியை உடையவன், பசும்பன் போன்றதான கிரீட்டத்தை உடையவன் என்கிற பொருள்களையும் இவ்விடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி உபய விபூதிக்கும் முடிசூட்டியிருக்கப்படியான அவருடைய திருவடியினை ஆශ්‍රயிக்கப்பார் என்று இந்த 44வது பாசுரத்தினாலே ஆழ்வார் நமக்கு உபதேசித்தார். அடுத்து 45வது பாசுரம், புரிந்து மதவேழம் மாப்பிடியோடூடி திரிந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்திதிர்க்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை. அந்த 44வது பாசுரத்திலே உபய விபூதிகளையும் உடையவன் என்று அவனுடைய பெருமையெல்லாம் தெரிவித்து, அவன் எப்படிப்பட்டவன், பல கதிர்கள் பாரித்த பைம்பொன் முடியான் என்று பரமபதத்தை பொருந்திய இருப்பிடமாக உடையவன், நிரந்தரமாக பரமபதத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் என்று ஒரு பெருமையோடு கூடியிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான கிரீட்டங்களோடு கூடியிருக்கும்படியான அவன் நமக்கு கிடைப்பனா? நாமோ மிகவும் தாழ்ந்தவர்கள். அப்படி நமக்கு அவனுடைய சேவை கிடைக்குமா? எளியவர்களாகிற நம்முடைய அபாக்கியத்தினாலே இழக்கப் போமோமா, இல்லை கிடைக்குமா என்றால் அதற்கு பதில் தெரிவிக்கிறார். நமக்காகவென்றோ திருமலையிலே வந்து அடைவதற்கு எளியவனாய் நிற்கின்றான் என்கின்றார் இந்த 45வது பாசுரத்தினாலே. மதவேழம் ஏற்கனவே 2ஆம் திருவந்தாதியிலே அவர் பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இளமுங்கில் வாங்கி அருகிருந்த தேன்கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை என அவரும் திருவேங்கடத்திலே வேழங்கள் மதவேழங்கள் திரிவதாக தெரிவிக்கின்றார். அப்படி திருமலையிலே இருக்கக்கூடிய மதங்கொண்ட அந்த ஆஞ்ச யானையினுடைய
ஒரு செயலானது வராகரூபியான எம்பெருமானுடைய செயலுக்கு சமானமாக இருக்கிறது என்பது இப்பாசுரத்திலே அனுபவிக்கும்படியான விஷயம். மதவேழம் மாப்பிடியோடு புரிந்து, மதம் கொண்ட ஆண் யானை தனக்கு பொருந்திய பெரிய வடிவை உடைய பெண் யானையோடு கலவி செய்கிறது. கலவி செய்துவிட்டு ஊடுகிறது. சம்யோகா விப்ரயோகாந்தாக, அந்த கலவிகள் அனைத்தும் ஒரு காலத்திலே பிரிவையே ஏற்படுத்தும் என்கிற நியாயத்தாலே கலவிக்கு பிறகு பிரிவு ஏற்படும். எதனாலே? ஊடலை அடைந்து, ஊடலினாலே. உடனே சினத்தால் திரிந்து பொருது, அந்த ஊடலினாலே உண்டான கோபத்தாலே இங்கும் அங்கும் திரிகின்றது. திரியும்படியான சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளிலே அப்படியே தந்தத்தாலே முட்டுகின்றது. அப்படி முட்டினவுடனே அதனுடைய இதிலிருந்து ஆச்சரியமாக அப்படியே முத்துகளெல்லாம் முதிர்கின்றது. ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மணியரை மிசவேழம் பிடியினோடு வென்று இசதல துயில் கொளும் என்று அருளி செய்துள்ளார். அந்த விஷயமானது பெரியவாச்சான் பிள்ளைக்கு நினைவுக்கு வந்து, அந்த பிடியினுடைய கலவி கிடைக்காத காரணத்தினாலே மணிப்பாறையிலே தந்தத்தாலே முட்டுகிறது என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய நிர்வாகம். ஆனால் அப்பிள்ளையினுடைய நிர்வாகம் மிகவும் வேறுபட்டிருக்கிறது. மதவேழம் மாப்பிடியோடு ஊடி, மதம் கொண்ட யானையானது முன்னாடி தோற்றாமல் கலங்கியிருக்கும்படியான நிலையிலேயும் தன்னை ஏவி நினைத்த காரியத்தை முடித்து கொள்ள வல்ல யௌவனம், வடிவழகு முதலான பற்பல சிறப்புகளை உடைய பெண்யாயனோடு ஏதோ ஒரு காரணத்தினாலே ஊடல் செய்து, அந்த ஊடலானது தீர்ந்து விட்டது. புரிந்து, அந்த ஊடல் தீர்ந்த பிறகு பெண்யானையோடு விருப்பத்தோடு கலவையிலே கலக்க, அந்த கலவையினாலே ஏற்பட்ட செருக்கு ஒரு ஆச்சரியமான மிடுக்கு. அந்த மிடுக்கினாலே இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படியும் உலாவுகின்றது. அந்த சமயத்திலே திருமலையிலே இருக்கக்கூடிய பளிங்கு பாறைகளிலே தன்னுடைய நிழலை பார்த்து, அந்த பளிங்கு பாறை எப்படின்னா கண்ணாடியை போல் இருக்குது. அதை பார்த்த உடனே இப்போ பாருங்க, இந்த காலத்தில் பீங்கான்னு ஒன்று சொல்கிறா, அதை எடுத்து பாருங்க, பார்த்தா முகம் தெரியும். அப்படி அந்த பளிங்கு பாறைகளிலே தன்னுடைய நிழலை கண்டு தன்னோடு போரிட வந்த மற்றொரு யானை என்று நினைத்து பெரிய கோபத்தோடு அதனோடு சண்டை செய்து, அதனாலே புரிந்து ஊடி என்கிற பதங்களை முன்னும் பின்னாக கூட்டி அருள்கின்றார் அப்பிள்ளை இந்த நிர்வாகத்திலே. ஆனால் இதை விளக்க வந்த நம்முடைய சதாப்தி கண்டருளும்படியான புத்தூர் வக்கீல் சுவாமி அவருடைய விவரணத்தில் அப்பிள்ளை உரையை விட அங்கே எடுத்து சொல்லச்ச பெரியவாச்சான்பலினுடைய நிர்வாகம் சிறப்புற்றது. என்னன்னா, அங்கே இல்லாததை அத்தியாகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும்படியாக இருக்கிறது அப்பிள்ளையினுடைய உரை. இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லி நமக்கு புரிய வைக்கும்படியான பெரியவாச்சான்பலினுடைய நிர்வாகம் மிகவும் உயர்ந்தது என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட விதத்திலே விரிந்த சோறு வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடமே, அப்படிப்பட்ட ஆனந்தத்தில்
முத்து இருக்கும். அவைகள் பார்வையோடு முட்டியவுடனே அப்படியே கொட்டுகிறதா. வேங்கடமே, இப்படிய காட்சியுடைய வேங்கடமே, மேலொரு நாள் முன்பொரு நாள் வராகாவதாரம் எடுத்தபோது பூமியை தன் தந்தத்திலே வைத்துக்கொண்டு இருக்கிறவனுடைய மலைதான் இந்த வராகம், இந்த க்ஷேத்திரம். வராக க்ஷேத்திரம் என்பதுதான் பெயர். அந்த இடத்திலே எம்பெருமான் வராகப் பெருமானிடத்திலே கடன் வாங்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா, சாதாரணமாக லோகத்தில் சொல்வாள் இல்லையோ, இடத்த கொடுத்தவன் மடத்தை பிடிச்சான்னு, அந்த மாதிரி பாருங்க, இடத்த கொடுத்தார் வராக பெருமாள், அவர் எங்கேயோ ஒரு மூலில் இருக்கார். இப்போ மடத்தை பிடித்தவன் திருவேங்கடமுடையான், அவர் பிரபாலமாக இருக்கார். ஆனாலும் அவருக்கு தெரிவித்த கிரமத்திலே எனக்கு முன்னாடி எல்லா பூஜா விதானங்கள்லாம் நடக்கும்னா எல்லாம் கிரமமாக நடக்கும்படியாக பண்ணிக்கிறார். ஆகையினாலே அப்படி மண்கோட்டு கொண்டான் மலை, அந்த மண் அந்த பூமியை எடுத்துக்கொண்ட அவனுடைய மலைதான். அப்படி வராகப் பெருமாள் எழுந்தருளி இருக்கும்படியான அந்த மலை, அதிலே நமக்காக திருமயிலே எளியனாய் எழுந்தருளி இருக்கும்படியான சமயத்திலே நாம் எங்கேயோ பரமபதத்திலே இருக்கக்கூடிய வைபவத்தை நினைத்து கஷ்டப்பட வேண்டாம், நமக்காகவே வந்துள்ளான் என்று தெரிவித்து விட்டார். மேல் 46வது பாசுரம், மலமுகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகடு தான் ஒருகை பற்றி அளமுகட்டு அண்டம் போய் நீர் தரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான். இப்படி திருமலையிலே வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஏதோ ஒரு பயனை பற்றி அகல நினைப்பவர்களுக்கும் தன்னுடைய உடம்பு நோவ காரியம் செய்து அப்பவனை அளிப்பவனையா. நாம் ஏதோ ஒரு பயனை பார்த்து எம்பெருமானிடத்தில் ஒரு பயனை எதிர்பார்த்து இது பண்ண வேண்டாம். அவன் சகல பலப்பிரதோகி விஷ்ணுகு, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி எல்லாவற்றையும் கொடுக்கும்படியான விதத்திலே செய்த அவதாரம்தான் அந்த ஆச்சரியமான கடல் கடைந்த விற்த்தாந்தமான அவதாரம். வடமலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் கவர்ந்த கவித்தனை, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல மலமுகடு மேல் வைத்து அந்த உயர்ந்த சிகரமான மத்தரமலையை திருப்பார்கடலே கீழே அது விழாதபடிக்கு ஆதாரமாக கூர்மரூபியாக தானே இருந்து மத்தாக வைத்து வாசுகியை சுற்றி அந்த வாசுகியாகிற பாம்பை அதிலே கடை கயிறாக சுற்றி தலை முகடு தான் ஒரு கை பற்றி அந்த மத்தாகிற மந்தரமலை கீழே விடாமல் ஆமையாக தாங்கினார் போலே கடைகின்ற போது அம்மந்தரமலை கொந்தளித்து தலைகீழாக ஆகாதபடி அப்படியே அதன் தலையை சிகரத்தை தன்னுடைய ஒரு கையாலே அமுக்கி பிடித்து கொண்டு அலைமுகட்டு அண்டம் போய் நீர் தரிப்ப, அந்த முகட்டு நீர் அலையருகும்படியான முகட்டு நீர் அண்டத்தின் மேலே போய் தெரிப்ப, இப்படி கடையும்படியான காரணத்தினாலே திருப்பார்கடலின் அலைகளின் மேலே திரண்டெடுக்கும்படியான நீர்த்திவலையெல்லாம் எங்கே போய் எரிகிறது? அண்டத்தினுடைய சுவரிலே போய் தெரிக்கின்றது. அன்று ஐயோ எல்லாம் போயிடுச்சே, எல்லா செல்வத்தையும் இழந்தோம், நீயே பெற்று தர வேணும் என்று இந்திரன் முதலான தேவர்கள் எம்பெருமான் திருவடியிலே விழுந்த அன்று கடல் கடைந்தான். அப்படிப்பட்ட பெரிய தத்துவான கடலை ஒரு குளம்படியைப் போல கலக்கி கடைந்தருளினான். இப்படி தன்னுடைய உடம்பு நோவ தேவர்களுக்காக காரியம் செய்தவன் என்ன ஒரு வழிப்போக்கனா? இல்லை இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்? பிண்டமாய் நின்ற பிரான். மண்குடம், மண்பானை,
முதலானவற்றுக்கு உபாதான காரணம் மண் கட்டியாகிற பிண்டம். மண் இல்லைன்னா மண் குடம் வருமா, மண் பானை வருமா? அதுபோல ஸ்தூலமாக காணும்படியான, மொத்தமாக காணும்படியான இந்த உலகுக்கு உபாதான காரணமாய் அவை எல்லாவற்றுக்கும் நாமரூப பிரிவற்று சூக்ம நிலையில் எந்த விதமான இதுக்கு இது பேர், இதுக்கு இது பேர், இதுக்கு இது பேர் என்று இல்லாமல் எல்லாம் சூக்மமான நிலையிலே தன்னோடு ஒன்றியிருக்கும்படியாக எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? சூக்ம சிதஜித் விசிஷ்டனாய் நின்று உபகாரகனாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட உபகாரகனானவன் தான் இக்காரியத்தை செய்தான். இப்படி இந்த இடத்திலே பிண்டத்தை சொன்னது எதற்காகன்னா வேற ஒன்றும் இல்லை, மூவகை காரணத்துக்கும் உபலட்சணம். சதேவ சோம்ய இதமக்ரகாசீத் ஏகமேவ அத்விதேயம். அப்பா, ஏ குழந்தாய், இந்த லோகத்திலே முதலிலே சத்தியனப்படும் பிரம்மமாகவே இருந்தது. அது ஒன்றாகவே இருந்தது. இரண்டாவது கிடையாது. ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானா நேமே தியாவா பிருத்திவி என்று மகோபனிஷத் சொன்ன மாதிரி நாராயணன் ஒருவனே இருந்தான், பிரம்மனும் இல்லை, திரிமூர்த்தியான பரமசிவனும் இல்லை, இவ்வுலகங்கள் எதுவுமே இல்லை. அதற்கும் மேலாக யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விக்ஞாதம் சயாத். சாந்தோக்கிய உபனிஷத்து. ஏ குழந்தாய், எப்படி ஒரு மண் பிண்டத்தை அறிந்தால் மண்ணாலானது இது என்று நாம் தெரிந்து கொள்ளோமோ, அப்படியே உபாதான காரணமான பிரம்மத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதன் காரியமான அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிவதாக ஆகிறது. இப்படிப்பட்ட பல பிரமாணங்களாலே நாராயணனே பிண்டத்தைப் போலே உபாதானமாகவும், குயவனைப் போலே நிமித்தமாகவும், தண்ட சக்கரங்களைப் போலே சககாரியாகவும், மூன்று வகை காரணமாகவும் ஆகிறான் என்று கீழே தெரிவிக்கப்பட்ட பிரமாணங்களாலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி சகல காரணமாயிருந்தும் பிரயோஜனாந்தர பலர்களான நம்போல்வார்க்கும் உடம்பு நோவ காரியம் செய்பவன் யார்? எம்பெருமான். அப்படிப்பட்ட அவர்களுக்கே காரியம் செய்தபோது அனன்ய பிரயோஜனங்களாக இருக்கக்கூடிய நம்போல்வாருக்கு ஏன் காரியம் செய்ய மாட்டான்? தன் காரியமாக செய்து முடிப்பன் என்பது இந்த 46வது பாசுரத்தினாலே அவன் உபய விபூதிநாதன் என்பதை 44லேயும், அடுத்தது பாசுரத்திலே திருவேங்கடத்திலே இருக்கக்கூடியவன், அதற்கு பிறகு அவன் நமக்காக காரியம் செய்யக்கூடியவன் என்பதை சொல்லி 47வது பாசுரத்திலே அவர் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். நின்ற பெருமானே நீரேற்று உலகெல்லாம் சென்ற பெருமானே செங்கண்ணா அன்று துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ. தேவர்களுக்குண்டான அனிஷ்டங்களை போக்கி இட்டத்தை அளித்தவன் யார்? எம்பெருமான். எங்கே? அமிர்தமதன விற்த்தாந்தத்தினாலே. அதுபோல நமக்கும் உண்டான அனிஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை அளிப்பவன் யாரையா? நீதானையா, நீதானையா என்று அவனை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். நீதான்
நீயே என்கின்றார். நீரேற்றி நின்ற பெருமானே, மகாபலி மக்களிலே சென்று எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? 4 கைகளாலும் 4 புருஷார்த்தங்களை கொடுக்கப்பட்டு எல்லோருக்கும் வாரி வழங்கின பெருமையுடையவனான அலம்பொறிந்த நெடுந்தடக்கை உடையவன். அப்படிப்பட்டவன் மகாபலியிடத்தில் போய் என்ன பண்ணுறான்? கையை நீட்டுறான். தான நீருக்கு கையேற்று கொண்டு நிற்கின்றாயே, ஐயோயோ நின்ற பெருமானே. ஒரு வருடத்தில் தானம் வாங்கும்போது எவ்வளவு கூனி குறுகி நின்று தானம் வாங்கிறது தானே லோகத்தில் வழக்கம். ஐயோ கையை நீட்டுறதுன்னா எவ்வளவு கஷ்டம். ஐயோ எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் என்ன தெரிவிப்பார்களோ இல்லையோ. ஆனால் எம்பெருமான் பாருங்க, அவனுடைய உடைமை இந்த பூமி எல்லாம் அவன்து. ஆனாலும் என்ன பண்ணுறான்? இந்திரனுடைய துக்கார்த்திக்காக தனக்கு பெருமை குறைந்தாலும் அவனுக்காக என்று அப்படி கையை நீட்டான். நீரேற்று உலகெல்லாம் சென்ற பெருமானே செங்கண்ணா, நீரேற்று அங்கேருந்து வந்தான், யஜ்ஞபாடத்துக்கு வந்தான். 3 அடி மண் கொடு என்றான். அவனும் கொடுக்க அப்படி கமண்டல தீர்த்தத்தை அப்படி நீரேற்று தன்னுடைய உடைமையை பெற்ற உடனே அபிமானித்த உடனே அப்படியே காலூற்றி அப்படியே பெருமானாய் நின்றான். அப்படியே காலை ஊன்னி அப்படி ஒரு பெரிய மகான் உத்தமனாக அவன் நின்றான். தன் நீரை கையில் ஏற்ற அடுத்த கண்மை எல்லா லோகத்திலேயும் அவனுடைய திருவடிகள் அளந்தது. அதனால் என்ன பேர் வந்தது? அனைத்துலகுக்கும் சுவாமி எம்பெருமான் தான் என்று அவனுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஏற்பட்டது. இதுவும் அல்லாமல் அவனுக்கு திருக்கண்கள் செங்கண்ணாகாய் இந்திரியனுடைய காரியத்தை முடித்த சந்தோஷத்தினாலும் இழந்த சொத்தை மறுபடியும் பெற்ற காரணத்தினாலும் அவனுடைய திருக்கண்கள் சிவந்திருக்க கண்டு சிவந்த கண்களை உடையவனே, நீ என்ன பண்ணாய்? ஒரு காலத்திலே குதிரை உருக்கொண்டு வந்த கேசியையும் அழித்து துரகவாய்க்கின்ற அந்த குதிரையின் வாயிலே கையை விட்டு அதை கிழித்து லோகத்துக்கு வந்த ஆபத்தை போக்கினவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் துழாய் முடியாய் அந்த திருத்துழாயாலே அலங்கரிக்கப்பட்ட கிரீட்டத்தை உடையவனாகவும் அந்த திருத்துழாய் மாலையினாலே வளையம் அப்படியே அந்த திருத்துழாய் மாலைகளெல்லாம் வாடாமல் இருக்கக்கூடிய பெருமையும் பெற்றவனான எம்பெருமான், நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ, இப்படி லோகத்திற்குண்டான விரோதியை போக்கினார் போலே உன்னையே பயனாக கொண்டு உன்னை அர்ச்சித்து வந்தோம், உன்னை தவிர மற்றொன்றை நாங்கள் அர்ச்சித்து வரவில்லை என்று எப்படி ஆண்டாள் தெரிவித்தாளோ அப்படி உன்னை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நரகமான சம்சாரத்தை தொலைத்து எங்களுக்கு நல்லதை செய்ய வேணும். இந்த சம்சார நரகத்தை வேறு யாராலையும் அழிக்க முடியாது. ஆகையினாலே நீதான் அழிக்க வேணும். எப்படி கேசி என்கிற அந்த குதிரை முடிவு கொண்டு வந்த அரக்கனை அழித்து அனிஷ்ட நிவர்த்தியை சொல்லி இஷ்டப்பிராப்தியான அடிமை கொள்கிறதை இந்த இடத்திலே உபலட்சண மரியாதையிலே தெரிவிக்கிறார். ஆகையினாலே தேவர்களுக்கும்
ஆய்ப்பாடி மக்களுக்கும் அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் செய்தது போல அனன்ய பிரயோஜனர்களாகிற நமக்கும் எம்பெருமான் கண்டிப்பாக செய்தே தீருவன் என்று இந்த பாசுரத்தினாலே தெரிவிக்கின்றார். ஆகையினாலே கீழே தெரிவித்த 4 பாசுரங்களினாலே உபயவிபூதி நிர்வாககன் அவனே திருவேங்கடத்துக்கு வந்து சயனித்தவன், திருவேங்கடத்திலே நிற்கின்றவன். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடத்திலே நிற்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு நமக்காக எல்லா விதமான செயல்களையும் செய்பவன். அவனே வாமனாவதாரத்தை செய்து நமக்கு திருவடி ஸ்பர்சத்தை அருளியவன். நமக்கு கிருஷ்ணாவதாரத்திலே கேசி உருவத்திலே வந்த விரோதியை அழித்து போக்கினவன். ஆகையினாலே அவர்களுக்கெல்லாம் எவ்வாறு அனுக்கிரக பரம்பரைகளை அருளினானோ அதுபோல் நமக்கும் அருளுமவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அருளை நாம் பெறுவதற்கு எவ்வாறு இருக்க வேணும்? அனன்ய பிரயோஜனனாக இருக்க வேணும். அப்படி அனன்ய பிரயோஜனனாக இருந்து எம்பெருமானிடத்திலே எல்லா விதமான பலன்களையும் பெருக முயல்வோமாக. அப்படி முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைப்பதற்கு காரணம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் முக்கியம்னு சொன்னார். ஆகையினாலே நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல விரைவிலே பெருமாள் கோவில் தேவப்பெருமாள் சன்னதியிலே திவ்ய பிரபந்த கோஷ்டியும் ஏற்படும்படியான பாக்கியத்தை எல்லோரும் பிரார்த்தித்து இந்த பாசுரார்த்தங்களை கேட்கக்கூடிய அடியவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தித்து எம்பெருமான் கைக்கரிய ஸ்ரீயை நாம் எல்லோரும் பெரும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். இப்படிப்பட்ட ஒரு உபன்யாச தொடரை ஏற்படுத்தியுள்ள மகனீயர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. அதை கேட்டு இன்புறக்கூடிய அடியவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. லோகாஸ்தமஸ்தாக சுகினோ பவந்து. தலை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.